டு HNK Law Info. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. தான செட்டில்மெண்ட் மூலியமா, செட்டில்மெண்ட் டீட் மூலியமா இப்போ ஒரு நபருக்கு 5 பேர் குழந்தைங்க இருக்காங்கன்னா அதுல குறிப்பிட்ட ஒரு பையனுக்கு மட்டும் தான கரை மூலியமா சொத்துரிமையை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. சோ இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த சொத்துரிமைகள் சார்ந்த நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்டு வர்றதுனால அது ரிலேட்டடா ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம சொத்துக்களை 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு பூர்வீக சொத்து, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டின்னு பிரிக்கிறோம். இன்னொன்னு செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த சுயமா ஒரு நபர் சம்பாரிச்சு சேர்த்துன சொத்துக்களை செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த பூர்வீக சொத்துக்கும் செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியும் அடுத்து நம்ம சொத்துரிமைகளை அடுத்த நபர்களுக்கு கொடுக்க போறோம், வாரிசுதாரர்களுக்கோ சொத்துரிமைகளை கொடுக்கும் பொழுது எப்படி இந்த சொத்துரிமையானது கைமாற்றம் செய்யப்படுது அப்படிங்கும் போது 2 வகையான சக்சஷன்ஸ், டெஸ்டமெண்டரி சக்சஷன், இன்டெஸ்டேட் சக்சஷன் 2 வகையா பாக்குறோம். இந்த டெஸ்டமெண்டரி சக்சஷனுக்கு கீழே இப்போ ஒரு சொத்துரிமையானது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட அப்படியே சொல்லிட்டு டிராவல் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நபர் இருக்காரு, அந்த நபருக்கு 2 பசங்க, ஒரு நபர் 2 பசங்க, அவருக்கு 4000 சதுரடியில சொத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோமே. இப்போ ஒரு நபருக்கு 4000 சதுரடி சொத்து வச்சிருக்காரு, அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் பிறந்துருச்சு. அப்ப இவர் என்ன ஆயிட்டாரு, தாத்தா ஆயிட்டாரு, பேத்தினி பேர பசங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில அந்த சொத்து அவரு உயிரோட இருக்கும்போது ஒரு உயில் எழுதுறாரு. அந்த உயில் எழுதி இதுல இந்த ஊர்ல இருக்க 2000 சதுரடி மூத்த மகனுக்கு போகணும், அந்த ஊர்ல இருக்க 2000 சதுரடி இளைய மகனுக்கு போகணும்னு சொல்லி ஒரு உயில எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு அப்படின்னா இந்த கைண்ட் ஆஃப் சக்சஷன், இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இப்படி கைமாறுறதுக்கு, இந்த உயில் மூலியமா இந்த சொத்துரிமைகள் கைமாறுறதை தான் நம்ம டெஸ்டமெண்டரி சக்சஷன் சொல்றோம். இப்போ இந்த இடத்துல பேர பசங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை, இந்த வாரிசுதாரர்கள் லீகல் ஹேர்ஸ்க்கு இந்த பேர பசங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஏன்னா நம்ம உயில் எழுதி வச்சுட்டாரு. இதே இந்த நபர் எதுவுமே எந்த ஊர்ல இருக்க எந்த சொத்து எந்த மகனுக்கு போகணும்னு எதையுமே சொல்லாம அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அததான் நம்ம இன்டர்ஸ்டேட் சக்சஷன் சொல்றோம். இப்ப இந்த இடத்துலதான் இந்த 2 பசங்களுடைய குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுமே வாரிசுதாரர்களுக்கு கீழே தாத்தா சொத்துல பேரனுக்கு உரிமை இருக்கு, பேத்திக்கு உரிமை இருக்குன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இந்த டைம் பீரியட்ல தான் வரும். இந்த இன்டர்ஸ்டேட்டா இறந்துட்டாரு, பாக பிரிவினை செய்யப்படாத பூர்வீக சொத்துக்களுக்கு தான் இந்த லீகல் ஏர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். பாக பிரிவினை செஞ்சு ஒரு லேண்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது அப்ப யாருக்கு பாக பிரிவினை செய்யப்பட்ட நிலங்கள் யாருக்கு போயிருக்கோ அந்த நபர்களுக்கே முழுமையான உரிமையும் போயிடும். இப்ப இந்த வில்லு மூலியமா உங்க அப்பாக்கு 1000 சதுரடி 2000 சதுரடி அதுல இருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த 2000 சதுரடிய என்ன பண்ணணும்ன்ற முடிவெடுக்கக்கூடிய உரிமைகள் முழுமையாக பாகப்பிரிவினை செஞ்சு ஒரு சொத்து வந்துருச்சுன்னா அது முழுமையாக இந்த 2 பையன்ல ஒரு பையனுக்கு 2000, இன்னொரு பையனுக்கு 2000 உயிர் எழுதி வச்சுட்டாரு. இந்த மூத்த பையனுக்கு வந்த பாகத்துல என்ன முடிவு எடுக்கணுமோ அது இவர் கையில தான் இருக்கு. He is the absolute owner for the property. ஓகேங்களா? இப்போ உயிரை எழுதி வைக்காம இறந்துட்டாருங்க பொழுது அந்த சொத்து யாருக்கு போய் சேர்ந்தும் போதுதான் நம்ம என்ன சொன்னோம், இந்த லீகல் ஏர்ஸ் எல்லாரும் வருவாங்கன்னு நம்ம சொன்னோம். அததான் நம்ம இன்டர்ஸ்டேட் சக்சஷன் அப்படின்னு சொல்றோம். இதே செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுல நம்ம என்ன சொல்றோம், செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம அது யாருக்கு போகணும் என்ன பண்ணணும் அப்படின்றது முழு டெசிஷன் எடுக்கக்கூடிய உரிமைகள் அந்த சொத்து சம்பாரிச்சவங்களுக்கு இருக்கு. இப்போ உங்க அப்பா 2000 சதுரடி சுயமா சம்பாரிச்சு வச்சிருக்காரு, எங்க தாத்தா சொத்து இல்லாம சுயமா சம்பாரிச்சு இந்த நபர்கிட்ட இன்னொரு 2000 சதுரடி இருக்குன்னா அதை அவர் நினைச்சா அநாத ஆசிரமத்துக்கு கூட எழுதி வைக்க முடியும். அது அவருடைய உரிமை தான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தாத்தா சொத்துல பேரனுக்கு உரிமை இருக்கு. தாத்தா சொத்துல எப்ப உரிமை இருக்கு, பாக பிரிவினை செய்யப்படாத நிலங்களா இருக்கும் பொழுதுதான் தாத்தா சொத்து பேரனுக்கு உரிமை இருக்கு. இப்ப தாத்தாவே பையனுக்கு இவ்வளோன்னு ஒரு 2000 சதுரடியில அந்த மொத்தமா இருக்க 4000 சதுரடியில மூத்த பையனுக்கு 2000 இளைய பையனுக்கு 2000 பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த 2000 சதுரடி உங்க அப்பாவுக்கு தான் அடுத்த உரிமை இருக்கு, அவர் அதை என்ன பண்ணணும் அப்படின்றதுல புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல தாத்தா சொத்து பேரனுக்கு உரிமை இருக்கு, நீ என்ன கேட்காம விற்க முடியாது அப்படின்னு சொன்னா முடியாது. ஏன்னா உங்க அப்பானால விற்க முடியும். ஏன்னா அவருக்கு பாகம் பிரிவினை செய்யப்பட்டு அவருக்கு இந்த போர்ஷன் ஆஃப் லேண்ட்னு வந்துருச்சு.
சோ அதுக்கப்புறமா அவருதான் முழுமையான முடிவுகளை எடுக்க முடியும். இப்ப நான் புரியும்னு நினைக்கிறேன், தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் இது சார்ந்த எதுவும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.